என்ன கொண்டு போகணுமா குபேரருக்கு நாம? குபேரருக்கு பொதுவா நீங்க வந்து காயின கொண்டு போய் அங்க வச்சு அர்ச்சனை பண்ணிட்டு, அந்த காயின உங்க வீட்டுக்கு எடுத்துட்டு வாங்க. அந்த காயின நீங்க அப்படியே பத்திரப்படுத்தி, நீங்க உங்க பூஜைகள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அதுக்கு ஒரு பவர் உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அங்க எந்திரங்கள் இருக்குது. அந்த எந்திரத்த வாங்கி கூட நீங்க பூஜை பண்ணலாம். இல்லாட்டா அங்க போய் நீங்களே ஒரு எந்திரம் வரைஞ்சிட்டு, அந்த குபேர கோயிலுக்கு குபேர எந்திரம் வரைஞ்சிட்டு, அந்த எந்திரத்துடன் பூவு எல்லாம் எடுத்துட்டு போங்க. அந்த பூவ வந்து குடுத்துட்டு, அந்த எந்திரத்த கையில வச்சுட்டு நீங்க வணங்கிட்டு, அந்த எந்திரத்த வீட்டுக்கு கொண்டு வந்து, அந்த எந்திர வழிபாடுகளை நீங்க எடுத்துட்டு வந்தாலும், அதுவும் ரொம்ப விசேஷமாக இருக்கும். அதனால குபேர கோயில் நீங்க கொண்டு போக வேண்டியது பூக்களும், காயின் அந்த மாரி விஷயங்கள் எடுத்துட்டு போனீங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும். அங்க கயிறு குடுப்பாங்க. அந்த கயிறு நல்லா 9 முடிச்சு போட்ட ஒரு கயிறு இருக்கும். அந்த கயிற கையில கட்டினாலும் உங்களுக்கு விசேஷமான பலன்கள் கிடைக்கும். அதனால அந்த பச்சை கலர் கயிறு, அதுவும் உங்களுக்கு உங்களுக்கு வந்து நல்ல மாறுதலுக்கான விஷயங்கள் உருவாக்கும் அப்படிங்கிறது. அதேபோல அங்க வந்து நல்லா காச வந்து கையால அள்ளி அள்ளி இப்படி தான் போட இப்படி போடக்கூடாது, இப்படி கொட்டுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து செல்வம் நிலைக்கும். காச அள்ளி இப்படி போட சொல்லுவாங்க. இப்படி போட சொல்லும்போது இப்படி கொட்டிட்டீங்கன்னா, அது உங்க கைய விட்டு ஒழுகி போகுதுன்னு அர்த்தம். அதனால எப்பவுமே காசை எடுத்து இப்படி வாரி குடுக்குற மாரி குடுத்தீங்கன்னா, அது உங்கள திரும்ப வந்து அடையும். அதனால அங்க வந்து காச அள்ளி விளையாடுறதுக்குள்ள தன்மையும் இருக்குது. அதையும் நீங்க வந்து அந்த காச எடுத்து இப்படி போட்டு இப்படி விளையாடுற மாரி விளையாண்டுக்கிட்டே இருந்தீங்கனாலும் செல்வ நிலை கூடும். நீங்க எடுத்து போடுறத பார்த்தாக்கா, எனக்கு மகாலட்சுமி தாயாருடைய படம் தான் ஞாபகத்துக்கு வருது. ஆமா. ஏன்னா, அ கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி மகாலட்சுமி தாயாருடைய படம் எப்படி இருக்கும்னா, நின்ற கோலத்துல ஆமா. அவங்க கையில வந்து அந்த காசோட இருப்பாங்க, அந்த பானையோட. இப்படிதான் எடுத்து போடுவாங்க. ஆமா. இல்லையா? அந்த மாதிரி செய்யும்பொழுது நம்மளுக்கு செல்வ கசல வளம் சேரும். ஆனா, இப்ப வரும். நான் பார்க்கும்போது நெறைய பேர் காச வந்து இப்படி எடுத்து இப்படி போடுறாங்க. இப்படி வந்து போடக்கூடாது. இது வந்து ஒழுகல். கீழ் ம், வழியா இப்படி ம், ம். போறது. நம்மள அறியாம நெறைய காசு வெளிய போகுது. எப்பவுமே கடவுளுக்கு எதையாச்சும் குடுக்கும்போது இப்படி தான் குடுக்கணும் ஒழிஞ்சு, எப்பவுமே இப்படி இப்படி பண்ணக்கூடாது. சாமிக்கோ, ஒரு அரிசி அளக்கிறது, இந்த மாரி இதெல்லாம் வந்து இப்படி போடுற மாரி போட்டீங்கன்னா உங்களுக்கு வரும். நிச்சயமா. நாம அந்த மாதிரி செய்யும்பொழுது, நம்மளுக்கு திருப்பி செல்வத்த அள்ளி கொடுக்கும். அள்ளி குடுப்பார் குபேரர் அப்படிங்கிறதுல வந்து மாற்று கருத்து கிடையாது.